இருக்கும்போது வந்தோம். அந்த உயிர்களுக்கு இன்னும் தண்டனை நினைக்கவில்லையே. அந்த உயிர்களுக்கு இன்னும் தண்டனை அளிக்காமலே இருக்கிறது. உயிரை பிரித்து வந்த உயிர் யாருடைய உயிர் என்று கணக்கு தெளிவாக பார். கடமை தவறாதே சாமி. குடிகார காண்டிபன் அவன் செய்த சாமி மதுவிற்காக கட்டின மனைவி என்று பாராமல் தாலியை அறுத்து மது அறிந்தவன் சுவாமி. அது மட்டுமில்லை மது சூதி என்று அழைத்து முட்டு சொல்லுவான். காஞ்சிபா சிங்காரி சருக்கு முட்டை மேல 2 தோசை வெய்ய தோசை வைக்கிறோம். தோசை மேல தாண்டா முட்டையை வைப்பாங்க. கோத்தா புளியா மரத்தாண்ட விட்ட சைக்கிளும் கோத்தா ஏமா எடுத்தது. கடைக்கு போன 2 குவார்டர் வாங்கினேன். 1 குவார்டர் சாப்பிட்ட, 1 குவார்டர் பாக்கெட் வச்சுக்கினேன். கோத்தா புளியா மரத்தாண்ட விட்ட சைக்கிளும் கோத்தா யாரு எடுத்தது. அவன் தெரியலன்னா மாத்தா வாழை போட்டு பொறிச்சிருக்கான். இவன் பண்ணிட்டு இருப்பானா தெரியல. காண்டிபா எங்க வந்துக்கிற தெரியுமா? நீ எங்கடா வந்துக்கிற எந்த இடம்னு தெரியாம அவதூறா பேசிட்டு இருக்கிற. எந்த இடம்? யமலோகமா? ஆமாடா, யம வந்துக்கிறாரா? யம வந்துக்கிறாரா? யம வந்திருக்கிறா. புது யமனா பழைய யமனா? புது யமனா பழைய யமனா? அதான் புது யமன் பழைய யமன். பழைய யமனா வயசான கேள்வி கிழமை தினமலை பட்டம் நடக்குது பாரு, அதை இட்டு வருவோம் தான் பழைய யமன். பழைய யமன் யம வந்து எருமாட்டு காடு மேல வருவான். அப்ப பொறுமையா ஆடி நாசந்துங்கண்ணே. இப்ப புது யமன் ஒருத்தன் வந்துக்கிறான். டபுளா ஈர போண்டா எடுத்துக்கிறான். இல்லப்பா, காஞ்சி போன போண்டாவை எடுத்துக்குவான். சீரா போண்டா 2 லிட்டர் பெட்ரோல போட்டுக்கிறான். பைபாஸ்ல போறான். லாரியும் பஸ் அட்டிக்கிறான். 50 பேரை தூக்கின்னு போய்க்கின்னு இருக்கிறான். இப்ப எந்த யமன் வந்து கருத்தா? இரண்டுமே ஒரே யமன் தான். கலந்த ஒரே யமனாக வந்திருக்கிறார். எப்படியா பையன் சனிகாமணிக்கு கட்டிட்டு வாங்கினா ஒரு கட்டி வாங்கி சாட்டிக்கலாமே. குடிப்பழக்கம் என்றால் என்னவென்று இருக்காது, என்னவென்று தெரியாதவன் நான். குடிப்பறை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. இது மூலக மக்கள் எழுதியது. ஆனால் குடும்பத்தையே நாசப்படுத்துகின்றது. நான் காஞ்சிபுரத்துல பார்த்தேன். காஞ்சிபுரத்துல? ஆமா, காஞ்சிபுரத்துல நான் பார்த்தேன். உனக்குத்தானே கோவில் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட்ல நான் பார்த்தேன் சாமி. நாங்கள் குடிப்பது கிடையாது. நாங்கள் யார் எப்பேற்பட்டவர்கள்? 33 தேவர்கள், 40 ரிஷிகள், சித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சோமபானத்தை மட்டுமே உண்டு மகிழக்கூடியவர். சோமபானம். நீங்க சோனபாமுன்னு அதுல அழகா சொல்லிட்டு நீங்க சாப்பிடுறீங்க. சோனபாமு சோமபானம். உனக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது. உங்களை பார்த்துதான் சாமி பாமர் மக்கள் கட்டி பிடிச்சவர். எதுக்காக? உங்களாலதான் சாமி. இவன் செய்த அக்கிரமங்கள் சாமி. தாலி கட்டிய மனைவியை இவர் செய்த பாவங்கள் தாலி கட்டிய மனைவென்று வாராமல் இவர் கட்டிய தாலியை குடிப்பதற்கு மரமில்லை என்று தாலி அறுத்தவன். அது மட்டும் இல்ல சாமி, கட்டிய தாலி என்று பாராமல் கரு சுமந்த வயிற்றை எட்டி உதைத்தவன் சுவாமி. கரு சுமந்த வயிற்றை எட்டி உதைத்தவன்.
வாங்க முடியாது ஆ? வாங்க முடியாது காலைல வாங்கும்போது சொல்லணும் அதே மாதிரி சும்மா தானே சிக்க சும்மாதானா துட்டு காலைல சும்மாதானா வியாபாரி போடுறான் கம்பெனில நீ நான் வியாபாரி என்ன வாரி போல உன் மனுஷன் உன்னை யாரோ கெடுத்துட்டாங்க இப்ப இந்த பொறுப்பந்தில் இல்ல என் மவனை நீ திருன்னு இந்த மூலிகை அந்த மூலிகை ஓடும் போதே நினைச்சேன் நான் நீ ரெண்டாம் கட்டான் என்னடா வாரி போடுறான் அந்த கம்பெனில ஏன்னா என்ன டேய் நீ ரெண்டாம் கட்டான் ரெண்டாம் கட்டாம்பா சாமான் வாங்கினது நீ தானே என் வீட்டாண்ட கூப்பிடுவாங்க என்ன என்னத்துக்கு எங்க அம்மா டே பட்டுன்னு கூப்பிடுவாங்க என்ன உன்னை டே பட்டுன்னு கூடுவாங்க செல்ல பொண்ணு செல்ல பொண்ணு நீ நான் பொண்ணு குடிசீட்டில் போட்டாதான் மூடு பழுகுது நீ தெரியுமா நான் மாட்டேனா பட்டுன்னு செல்லமா கூடுவாங்க கூப்பிடுவாங்க தண்ணி மண்ணோடன்னு சொல்லுவாங்க சோம்பல நீ என்ன பண்ணுவ நான் சில்வர் சோம்பேத்து மாதிரி கொயவாண்ட வச்சுட்டு ஆ. பித்தளை அண்டாவை தந்து ஊட்ட வச்சுட்டு நீ ரெண்டாம் கட்டான் சரி ரெண்டாம் கட்டான்ற சாமான் எல்லாம் உள்ள நீ தானே வாங்கின ஓம் போடும்போது தட்சணை 200 ரூபா வாங்கிட்டியா 500 ரூபாய் வச்சுக்கிறாங்க பார்த்தேன் வச்சிட்டாங்களா வச்சிட்டாங்க தேங்காய் வாங்கினியா தேங்காய் வாங்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வாங்கினியா வாங்கிட்டேன் அப்புறம் வாழைப்பழம் வாங்கினியா வாங்கிட்டேன் வெத்தலை பாக்கு வாங்கினியா வாங்கிட்டேன் பூசணிக்காய் வாங்கினியா வாங்கிட்டேன் மற்ற கற்பூரம் வாங்கினியா வத்தி வாங்கினியா எல்லாம் வாங்கிட்டேன் எல்லாம் வாங்கினேன் ஆ, எல்லாம் வச்சாங்களா ஆ, ஆ. ஒரு பில்லு எடுத்து கொளுத்துனியா ஆ. மீதி எல்லாத்தையும் எடுத்து எங்க வச்சு வச்சுக்கிறான் ஏம்மா, பொறுப்பா பையில வச்சுக்கிறேன். யாரு பையில கையில பையில வச்சு- சரி எல்லாம் தான் எடுத்து போற ஆ, அந்த துட்டு எடுத்துக்கிற ஆ. கல்யாண பூஜை கூடமா எடுத்து போடுவா சரி தான் காலைல டிஃபன் காசு 1000 ஆ, 200 ரூபாய் மங்களம் ஆ, கிராமியம் ஒரு 200 ஆ, இது இல்லாம வாத்தியார்ன்ற காசு வரும் ஆ, சம்பளம் ஒரு 1500 ஆ. மொத்தம் எடுத்து போறியா என்னதான் பண்ற நீ வீட்டு பூசு வேலை கொஞ்சம் நன்னுங்கதுப்பா. அதனால அதனால 10 பேர் துட்டு எடுத்து பொறுத்து இது என்ன பண்ணத்தாம குப்பு குப்புன்னு ஆகுது. குப்பு குப்பு குப்புன்னு. எங்கடா ஆகுது ஏய் திருத்தா மா பாவங்களை செய்த மலையடைவன் இவனுக்கு தகுந்த தண்டனை சாமி பாம்புக்குழி பள்ளிக்குழி அட்டைக்குழி அருகுழி சொல்லக்கூடிய விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய அந்த குழியில தள்ளுறா இவனை ஐயா, நான் என்ன பாம்பு குழி பள்ளி குழியில தள்ளாதீங்க சாமி. ஏன்பா ஏன்? நான் செத்து போடுவேன். என்ன தள்ளுறதா தள்ளுறீங்க? பாம்பு குழி பள்ளி குழி எல்லாம் தள்ளன செத்துருவேன் ஆ, ஆ. வேற எதுல தள்ளணும் என்ன தள்ளுறதா பார்த்தேன். ஆ, ஒரு பிராந்தி குழி, ஒரு பீரு குழி, ஒரு கல்லு குழி, இதுல தள்ளாக்கா ஆ. நான் முழி முழி போடு சாமி. கரெக்டா உங்க ஊருக்கு நேரம் ஆத்தங்கரை தான் போகுது தண்ணியிலேயே போடுறோம் போ அது யாரு போய் சாமி தஞ்சாவூரை சேர்ந்த நான் தான் கலக்கிறாய் சாராய கலை சரோஜா